சார் என் கண்ணு ஃபுல்லா தண்ணியாவே இருக்குதுங்க சார். இந்த கபடி அது துருவு விக்ரம் பிள்ளை எல்லாமே மறைஞ்சு அந்த கபடி பிளேயரா அவரை வந்து நம்ம அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. கபடி பிளேயரா வரும்பொழுது அப்படியே 100% பர்ஃபார்ம் பண்றாரு. சொந்தத்திலே அந்த கேஸ்ட்டை பார்ப்பாங்க, இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா வெளியில பார்த்தா எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான். இன்ட்ரோல் பிரேக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம பைசன் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த அரசியல் படம்னு சொல்லலாம். மாரி செல்வராஜோட பெஸ்ட்டு. இந்த படம் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க போகுது. துருவ் விக்ரம், நிவாஸ் கே பிரசன்னா அப்படின்னு நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க போகுது. இந்த மாதிரி ஒரு அரசியல் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு தைரியம் மாரி செல்வராஜுக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தீராத பகையோட இருக்கிற புகஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் விஷயத்த வந்து இவ்வளோ ஓப்பனாக உடச்சி இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்களில் புகஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் பிரச்சனையை வந்து இவ்வளோ உடச்சி பேசுனது வந்து இது வரைக்கும் யாரும் தமிழ் சினிமாவில் பண்ணலன்னு சொல்லலாம். அந்த தைரியத்தாகவே மாரி செல்வராஜை பாராட்டணும். துருவிக்ரம்னா உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவோட சாயல் வந்து அவருடைய உருவத்தில் மட்டும்தான் தெரியுதே தவிர அவருடைய நடிப்பில் எங்கேயுமே கிடையாது. படத்தில் பசுபதி, லாலு, ரஜிஷா விஜயன், அனுபமா எல்லாருமே அப்படி நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த பொலிட்டிக்கல் படம் அது. கதை ஒரு கபடி பிளேயரோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறாங்க. அதான் அதான் கொஞ்சம் லிமிட்டா காட்டிருக்கிறாங்க. பட் வந்து ரொம்ப லிமிட் தாண்டல, அந்த லெவல்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு, உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கு. வசனங்கள்லாம் நல்லா தான் இருக்கு. அதான் பசுபதி ஆக்டிங் சூப்பரா இருக்கு. துருவம் நல்லா பண்ணிடுறாரு. ஆனா பசுபதி தான் செமையா பண்றாரு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து வரும்போது நல்லா டெவலப் ஆகி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு படிப்பு இதெல்லாம் இம்பார்ட்டன் இல்லை, அந்த ஸ்போர்ட்ஸோட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாங்ஸ் நல்லா இருக்கு. பசுபதி ஆக்டிங், துருவ் விக்ரம் ஆக்டிங், அவங்க அக்கா கேரக்டர் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ரியலா இருக்கு. நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட வழிகளை தானே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் மக்களுக்கும் வழி இருக்கும்ல, எல்லாரோட அனுபவிச்ச அந்த வேதனைகள் இருக்கும்ல, அதை நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாதவரப்ப நாமளே எல்லா முயற்சியும் எடுக்கும்போது அது கஷ்டங்கள் அதிகமா இருக்கும்ல, அதை அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்புக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்கு. எல்லாமே ரியலா இருக்கு. ஒன்றும் பெருசா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாம ரியலா இருக்கும். ரெண்டுக்குமே கதையும் இருக்கு. கதை ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கு. அது ஸ்போர்ட்ஸ் இல்லாம இப்ப இல்லை, எல்லாமே உள்ள ஸ்போர்ட்ஸ்ல தான் போயிட்டு ரெண்டுமே இருக்கு இப்போலாம். என் கண்ணு ஃபுல்லா தண்ணியாவே இருக்குதுங்க சார். சார் படத்தை பார்த்து நான் அழாத காட்சியே இல்லைங்க சார். அந்த செகண்ட் ஹாப்ல அந்த சீட்டு நுனிலேயே தான் உட்காந்துன்னு இருந்தேன். ஒருத்தன் அந்த ஊர்ல இருந்து வெற்றி பெறும்னா அனைத்து சமூக மக்களும் உதவுனாதான் அவனால வெற்றி பெற முடியுன்றதை காமிச்சிட்டாங்க சார். அம்பேத்கருக்கு எப்படி அவங்க ஆசிரியர் ஒருத்தர் உதவுனாரோ இதே மாதிரி இன்னொரு ஆசிரியர் உதவணும் வரைக்கும் தான் இவரால் முன்னேற முடிஞ்சு. அனைவரும் உதவணுங்க சார். படத்தை சொல்ல எனக்கு இன்னொரு டைம் போலான்னு ஆசையா இருக்குதுங்க சார். அவருக்கு அந்த கந்தசாமின்னு ஆப்போசிட் ஒரு ஆள் இருப்பாங்க சார். அவர் கூட இருக்கிறவங்க அனைவருமே அவர் வேற சாதின்னு சொன்னாலும் நான் அவனுடைய ஆட்டத்தை தான் பாக்குறேன், அவன் அதை பத்தி பேசாதன்னு ஒவ்வொரு டைமும் சொல்லுவார். அவன் சாதியை பாக்குறேன், அவன் கண்ணுல நான் கபடியை பாக்குறேன் சொன்னார் பாருங்க. அப்படியே மனசு டச் ஆயிடுச்சு. அவருக்கு உதவுன அனைவருமே அவன் சாதியை பார்க்கல, அவன் விளையாட்டை மட்டும் தான் பாக்குறாங்க. படத்தை சொல்ல வார்த்தையே இல்லைங்க சார். ஹீரோ ஜெயிச்சுட்டா இருக்கு சார். அவங்க அப்பாவை நம்பி அவர் இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் திறமையை காட்டிட்டாரு. ஒவ்வொரு பிளேயரும் கபடி பிளேயராகவே இருக்கிறாரு. அவர் கூட வந்த பிரபஞ்சனுக்கு ஈடா அவர் விளையாடுறாரு. ரெண்டு பேருமே சூப்பரா இருந்தாங்க சார். எனக்கு கண்ணீரை ஒவ்வொரு ஷாட்டுக்கு அழுதுனே தான் இருந்தேன், முடியலைங்க சார். இல்ல அதுல யாரு இருக்கிறவங்க ஆப்போசிட் ஆள் பார்த்தா கூட நம்மளும் இதே மாதிரி இருக்கலாம்ன்றது என்னதான் வர வைக்குது. யாருக்கு எனக்கு அந்த வலி புரியுது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அந்த வலி புரிஞ்சு ஒருத்தருக்கு உதவலாம், அவங்களை முன்னேற வைக்கலான்னு அடுத்த சாதிக்காரனுக்கு உதவுற மாதிரி தான் இருக்குதே தவிர யாரும் இதை குறிப்பிடல. நீ உதவுனா இன்னொரு பிளேயர் ஆகுவான், அவன் அந்த ஊரை விட்டு வெளியே வருவான். அதுக்கு அந்த சாதிக்காரர் மட்டும் போதாது,
வேற சாதிக்காரனும் உதவுனா அவனால முன்னேற முடியுன்றதை நல்லாவே காட்டியிருக்கிறாரு. இல்ல காதல்ல ஒண்ணு அவர் ஃபுல்லா அவர் சொன்ன போக்கஸ், அவர் சொன்ன அரசியல கபடி அப்படியே இருக்கு. காதல்ன்றது இடையில வந்துட்டு போறதுதான். மற்றபடி அவருடைய விளையாட்டுக்கு அரசியல் எந்த உதவி, அந்த அரசியலையும் ஒரு சிலர் உதவுறாங்க ஒரு கோசரம். அந்த சேர்மேன் தமிழ்நாட்டு அந்த கபடி சேர்மேனு அவங்களாம் உதவணும் பண்ணிட்டு இவர் இந்தியா டீமுக்கு செலெக்ஷன் ஆக முடியுது. இப்போ எவ்வளவு போராட்டம்ன்றது தெரியுது ஒவ்வொரு கபடி பிளேயருக்கும். கபடி பிளேயர்கள் ஆல் ஸ்போர்ட்ஸுக்குமே இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அந்த ஜாதி பிரச்சனையை ரொம்ப அப்பட்டமா காட்டியிருந்தாலும் ரெண்டு சைடுமே எந்த சைடும் தப்பு இல்லை. அதாவது ஒரு சைடு எடுக்காம நடுநிலையா வந்து அந்த ஸ்கிரீன் பிளே இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த கலவரத்துக்கு இடையிலையும் ஒரு 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 கிராமத்துல ஒரு கபடி விளையாண்டு ஜெயிக்கணும்ன்ற அந்த கனவோடு இருக்கிற ஒரு பையனுக்கு எந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருக்கு, சுத்தி வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்லாம் தெரிஞ்சு அந்த பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில வராருன்றத ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காரு. அப்போ நம்ம இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல் இருந்து அந்த கிராமத்துல இருந்து ஒரு இளைஞர்னால இந்தியாவுக்கு ஆடி ஜெயிக்க முடியுது அப்படின்னா உங்களாலே முடியும். இப்ப இந்த காலத்தையும் உங்களால உடைச்சு வெளில வர முடியுன்றத சூப்பரா சொல்லியிருக்காரு. இருக்குதுங்க. இதை விட வந்து 90s வந்து ரொம்ப அதிகம். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து சவுத் சைடு தான், பட் ஆனா அந்த சைடு கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இந்த படத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியவும் செய்யாது. இதை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலுமா வந்து மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரிய வந்தது. அதுல ஆக்சுவலா இது ஒரு கேஸ்ட மையப்படுத்தியே இல்லைங்க. ஒரு அந்த காலத்துல ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸும் பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குதான். அதுல ஒரு இளைஞர்களுக்கு அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ்னால இவர் எப்படி பாதிக்கப்படுறாரு, பட் பாதிக்கப்பட்டாலும் எப்படி வந்து வெளியில வராரு, எப்படி ஜெயிக்கிறாருன்றதான் கதை. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு கலவரங்களுக்கு இடையில ஒரு பையனால ஜெயிச்சு வர முடியுதுன்னா நம்மளால ஜெயிச்சு வர முடியாதுன்றத காட்டியிருக்காரு. இல்ல நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா துருவ விக்ரம் மாதிரியே தெரியல. அந்த கிராமத்துல அந்த கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அப்புறம் பசுபதி அவங்க அப்பா கேரக்டரை பண்ணியிருக்கு. எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சென்சிபிளான ஸ்டோரிங்க. ஆக்சுவலா இது எப்படி இது எனக்கே ரொம்ப எவ்வளவு மெச்சூர்டா ஒரு டைரக்ஷன்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இளைஞர்களுக்கு இந்த சவுத் சைட்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியா இருக்கும். இல்ல எனக்கு அதான் சொல்றேன்ல, இது கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜாதியினரும் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து அந்த ஒரு இளைஞரை கொண்டாடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஒரு ஜாதியை தாண்டி ஒரு ஒற்றுமையா தான் இந்த படத்தை வந்து கொண்டு வருங்க சொல்லியிருக்காங்க. பைசன் மூவி வந்து நல்லா இருக்கு. துருவிக்கிற ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. புது ஸ்டோரியா இருக்கு. மாரி செல்வராஜ் எடுக்கிற ஸ்டோரி லைனே வந்து இதில் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து துருவிக்கிரம் வந்து அவங்க அப்பா மாதிரியே நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. அவர் அளவுக்கு கொஞ்சம் நடிச்சிருக்காரு. மேலேயும் சொல்ல முடியாது, கீழே சொல்ல முடியாது. அவரோட எஃபர்ட் போட்டு அவர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் படமே நடிச்சிருக்காரு. புரியல. ஜாதி காட்டினா ஜாதி வந்து அவர் ஃபர்ஸ்ட் பண்ண 3 படத்துலயுமே 4 படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். கர்ணன், பரியரும் பெருமாள், மாமன்னன் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. வாழையெல்லாம் பண்ணியிருக்காரு. இத்தனை படத்துல வந்து அவர் வாழ்க்கையில நடந்ததும் அவர் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண இதுவும் அப்புறம் அந்த ஊர்களில் நடக்கிற கேஸ்ட் தான் நம்ம சொந்தத்திலேயே அந்த கேஸ்ட்டை பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில பார்த்தா எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுல கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் என்ன கேஸ்ட் விஷயம் நடக்குதோ அதை பத்தி எடுத்திருக்காங்க. ஸ்பெஷலானா நம்மளுக்கு கொஞ்சம் அட்டாச் ஆகும், சென்டிமெண்டா இருக்கும், எமோஷனல் ஆகும். நம்ம சின்ன ஃபேமிலிங்க கஷ்டப்படுறவங்க மேலே போகணுன்ட்டு அதுக்காக ஒரு எடுத்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்த மாதிரி படம் இருக்கு. அவரோட இது பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. திருநெல்வேலி, ராம்நாட், நாரோயிலே 3 ஊர்லயுமே பாத்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க. இவரை விட இன்னுமே வெள்ளையா இருப்பாங்க, உங்களை விடவே இன்னும் வெள்ளையா இருப்பாங்க, அல்லது கருப்பா இருப்பாங்க. ரெண்டுமே இருக்கும். பட் அந்த கிராமத்தான் மாதிரி பிஹேவியர் பண்றது இல்ல, நாட்டு புறத்தா மாதிரி ஒரு இடக்கு நாட்டா மாதிரி, அதை வந்து துருவ் வந்து 100% பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட நீங்க சிட்டி ப்ராட்டப்பே சொல்ல முடியாது. அது வந்து துருவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் திங், துருவ் வந்து எதுல ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா அந்த கபடி. அது துருவ், விக்ரம் பிள்ளை எல்லாமே மறைஞ்சு அந்த கபடி பிளேயரா அவரை வந்து நம்ம
அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. கபடி பிளேயராக வரும்பொழுது அப்படியே 100க்கு 200% பர்ஃபார்ம் பண்ணுறாரு. துருவ் எங்கே வந்து கொஞ்சம் இறங்குறாரு அப்படின்னா, அனுப்பமா வராங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வெள்ளை சரிதா மாதிரி அப்படியே ஓவராக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது இவருக்கு அந்த அவங்க கூட ஈடு கொடுக்க முடியல. அவங்க அப்படியே கண்ணு கலங்குறதாகட்டும், ஈவன் ஒரு முத்தம் கொடுக்குற சீனை கூட அப்படியே இமோஷனல் ஆகுறதாகட்டும், அவங்க லவ்வை வெளிப்படுத்துறதாகட்டும், எல்லாத்துலேயுமே அனுப்பமாவோட இவரால் பீட் பண்ண முடியும். மற்ற சீன் எல்லாமே துருவ் வந்து சான்ஸே இல்லை. இந்த கேரக்டருக்கு கரெக்டாக அதே மாதிரி தன்னுடைய வலிகளை வந்து அப்படியே வந்து முகத்தில் தேக்கி வெளிப்படுத்துறது அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட பேசுறது, அவங்க வந்து கோச் கிட்ட பேசுறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸில் அவருக்கு வசனமே கொடுக்கல. ஆனால் வசனம் இல்லாமையே அந்த முகத்தில் வந்து இமோஷன்ஸை தேக்கி அதை அப்படியே வந்து கண்கள்லையும் அந்த ஒரு நரம்புகள் துடிக்கிறதுலையும் ஃபேஸோடைய நர்வ்ஸ் துடிக்கிறதுலையும் வெளிப்படுத்துறத வந்து அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம், அவர் வந்து அந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அந்த கபடி இன்டர்நேஷ்னல் ப்ளே ஆகும்போது அதில் வந்து இப்போ இந்த கில்லி படம்லாம் வர மாதிரி மற்ற படத்தில் வர மாதிரி அந்த பிரம்மாண்டம் வந்து மிஸ்ஸிங். மேபி அவங்க பட்ஜெட் இல்லையா இல்லைன்னா என்ன ரீசன் தெரியாது. பட் வந்து டீடைலிங் நல்லா இருக்கு. இப்போ நம்ம கில்லிலாம் பார்க்கும்போது 90ஸ்ல நடந்த மாதிரி தான் கதை சொல்லிருக்காங்க. அது சொல்லிருக்காங்க. இல்ல 90s கூட உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ்லாம் வந்து பல கோடி செலவு பண்ணாங்க. அவங்க இவங்க இந்திரா காந்தி மேடம்லாம் வந்து 80ஸ்லயே நேஷனல் கேம்ஸ்லாம் வந்துச்சு, ஏஷியன் கேம்ஸ்லாம் அப்பவே பல கோடி பண்ணாங்க. அதை வந்து அந்த ஒரு ஏரியல் வியூ காட்டல அப்படின்றது தான். படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு வந்து அது பிரம்மாண்டம் இல்லைன்றது ஒரு குறையா தெரிஞ்சுது. மியூசிக் சூப்பரா இருக்கு அண்ட் சாங்ஸும் சூப்பரா இருக்கு. விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா டீடைலிங் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் இல்ல, கிளைமேக்ஸ் நான் சொல்லவே இல்லை, டீடைலிங் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? இல்ல நான் வந்து ஒரு நிமிஷம், கேஸ்டுக்காகவோ டைரக்டருக்காகவோ இதுக்காக நான் வந்து சினிமாக்காக சினிமா ரசிக்கிறேன். ஸோ சினிமா ஆஸ் அ சினிமா அந்த பிரம்மாண்டம் ஃபேமிலியோட நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு வலியை சொல்லும்பொழுது வயலண்ட்டை சொல்லி தான் சொல்ல முடியும். அது எப்படி நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வர முடியும் இல்லையா? பட் வந்து அடல்ட் ஆடியன்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து அரசியல் பேசிருக்காங்க. படம் அரசியல் கிடையாது, வலியே சொல்லியிருக்காரு. அவர் கடந்து வந்த பாதையில எவ்வளவு வலியெல்லாம் பார்த்திருக்காரோ அது எல்லாமே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம